பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 33 அதிகாரம் 9 நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 33 அதிகாரம் 9 இந்த காலை வேளையில் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்கிற ஆசீர்வாதமான வார்த்தை அல்லது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், கர்த்தராகிய நான் எனக்கு பயந்தவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று நமக்கு சொல்கிறார். யோசேப்பு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று பார்வோனுக்கோ அவன் மனைவிக்கோ பயந்து பாவத்திலிருந்து ஓடவில்லை, மாறாக கர்த்தருக்கு பயந்துதான் ஓடினான். கர்த்தர் யோசேப்பை அவன் சகோதரர்களுக்கு முன்பாக மட்டுமல்ல, எகிப்தியர்களுக்கு முன்பாகவும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மகிமையுமாய் வைத்தார். கர்த்தர் அபிஷேகம் செய்த சவுல் மேல் கைகளை வைக்க மாட்டேன் என்று சவுலுக்கு பயந்து சவுல் மேல் கைகளை போடவில்லை, மாறாக சவுலை அபிஷேகம் செய்த கர்த்தருக்கு பயந்ததால் கர்த்தர் தாவீதை யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கி அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் வைத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொறாமைக்காரர்களுக்கும் வீம்புக்காரர்களுக்கும் சத்துருக்களுக்கும் நடுவில் கர்த்தரை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவருடைய சொந்த ஜனங்களாக அவரையே நம்பி விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதிலும் எப்பொழுதும் எந்த காரியத்திலும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோமா? நான் உன்னோடு கூடவே இருப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்து நம்மோடு கூட இருக்கிற தேவனுக்கு நாம் பயந்து வாழ்ந்தோமானால் அவர் நமக்கு செய்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்கிற கேட்கிற நம்முடைய பொறாமைக்காரர்களும் வீம்புக்காரர்களும் சத்துருக்களும் நம்மை பார்த்து பயந்து நடுங்குவார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ஒவ்வொரு செயலும் கர்த்தருக்கு பயந்து செய்தோமானால் நம்முடைய சத்துருக்களும் பகைவர்களும் நமக்கு பயந்து வாழும்படி கர்த்தர் செய்வார் என்பதாகும். எனவே கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற நமக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது கர்த்தருக்கு மகிழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் இருக்கும்படி நாம் அவருக்கு பயந்து வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு பயந்து வாழ்கிற உம்முடைய ஜனத்திற்கு நீர் நன்மையான காரியங்களை செய்து அவர்களை அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்ததைப் போல உமக்கு நாங்களும் பயந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.